ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். நேற்றைய எபிசோடில் நம்மளோட முத்து அவங்க அம்மாவை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்தார். அதுவும் அந்த யமதர்மன் கெட்டப்பில் ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தார். இதையும் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறாரு. அப்போது அப்பா திடீர்னு என்ட்ரி ஆகி, டே முத்து நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே முத்துவும் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் ஒரு ஆள் தான் என்னை கண்டுபிடிச்சிங்க, மித்த யாருமே என்னை கண்டுபிடிக்க கிடையாது, எல்லாரும் பயந்து போய் நின்னாங்க, மீனா கூட என்னை கண்டுபிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா, இங்கே பாருங்க இவன் முத்துவா, இவன் ஏன் என்னை இப்படி பயமுறுத்தினா, இவன் எதுக்காக என்னை இப்படி பயமுறுத்துறான், என்னை இவன் கொஞ்சம் விட்டுருந்தா கொல்லவே பார்த்துருப்பான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்பவே புலம்புறாங்க. புலம்பிட்டு இவனுக்கு என்ன தைரியம், எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்ப கத்துறாங்க. இப்படி இவங்க கத்திட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு காஸ்டியூமை ரெண்ட்டுக்கு கொடுத்தால் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு, ஏங்க நீங்கள் என்ன பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க, 10 நிமிஷத்தில் நான் கொண்டு வரேன், என் அப்பா கிட்ட காட்டிட்டு கொண்டு வரேன்னு சொல்லி தானே நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கொண்டு வரலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து இதோ வரேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தா முத்துவும் மீனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் அத்தையை கஷ்டப்படுத்தினது ரொம்ப தப்பு, அதனால் மாமா ரொம்பவே கவலைப்பட்டார், அவரோட ஃபேஸில் அது தெரிஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து, இல்லை இல்லை அப்பா அதெல்லாம் கவலைப்பட்டிருக்க மாட்டார், அவர் என்னை ரசிச்சிருப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா, என்னதான் ஒரு குடும்பத்தில் குழந்தைங்க பிரச்சனை பண்ணாலும் வச்சாலும் அது அப்பா கண்டுக்காத மாதிரி இருப்பார், ஆனால் அவர் மனசுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும், நீங்கள் அத்தை பயமுறுத்தினது ரொம்பவே தப்பு அப்படின்றத முத்துக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் முத்துவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நீங்கள் நல்லா தான் ஆக்டிங் பண்ணுறீங்களே, பேசாமல் நீங்கள் ஆக்டிங்கே பண்ணால் என்ன, பார்ட் டைமாக நீங்கள் கார் ஓட்டினா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் முத்து ரொம்பவே கிளவராக, இல்லை இல்லை இதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது, நான் கார் ஓட்டுறதா கரெக்டு, வேணால் டைம் கிடைக்கும் போது நான் போய் ஆக்டிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷமே முத்து, நான் இதை அம்மாவை பயமுறுத்தணுன்றக்காகலாம் பண்ணல, அந்த கெட்டப் போட்டு விட்டாங்க அங்கே ஷூட்டிங்கில் நான் பார்த்தேன், அதனால நான் பண்ணேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை மீனா, அந்த பாசக்கயிறை வச்சு அந்த அருண் இருக்கான்ல அவன் கழுத்தில் போட்டு சுற்றி இறுக்கி அவன் உயிரை எடுத்துடணும், அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மீனா ரொம்பவே ஷாக் ஆகி, நீங்கள் பாவம் புண்ணியம்லாம் பேசி தானே அத்தையை பயமுறுத்துனீங்க, இப்போ இது பண்ணலாமா, இது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே முத்து, ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை பாவம்னு நினைக்கிற, நீ எதை புண்ணியம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. உடனே மீனா முத்துவுக்கு புரிய வைக்கணுன்றக்காண்டி அவர் குத்துற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. 2 பேர் காதலிக்கிறாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கணும், பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது தாங்க புண்ணியம்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே முத்து என்றாகி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவார். புண்ணியன்றதுக்காண்டி தவறான 2 பேர்த்த சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி மீனா கிட்டே எடுத்து சொல்லுவார். இவங்க சொல்கிறத கவனித்து மீனாவும் கேட்பாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு தூங்க போயிடுவாங்க. எல்லாரும் நல்லா நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவை தட்டுற சவுண்டு விஜயாவுக்கு கேட்கும். யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவங்க தூக்கத்துலேருந்து முழிச்சிருவாங்க. கதவு திறக்கலான்னு சொல்லி அவங்க கதவுக்கிட்ட போய் கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா யமனோட வாகனமான எரும மாடு அங்கே நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்ததும் விஜயா ரொம்பவே பயந்துருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்துவாங்க. ஆனாலும் அந்த எரும மாடு அவங்கள முட்டை வர மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு யமனே அவங்க கண்ணு முன்னாடி வந்துடுவார். வந்துட்டு, நீ பண்ண பாவம்லாம் ரொம்ப பெருகிருச்சு, இனிமே நீங்கள் வாழக்கூடாது, உன்னோட வாழ்நாள் முடிஞ்சது, நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பாசக்கயிறை விஜயாவோட கழுத்தில் போட்டு கட்டி இறுக்கிடுவார். உடனே விஜயாவும் இறந்துடுறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா மீனா விஜயாவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்ருக்காங்க. மொத்த குடும்பமும் அங்கே தான் நின்று அவங்களோட ஃபோட்டோ முன்னாடி சாமி கும்பிட்ருக்காங்க. அப்போ முத்து உடனே அப்பா கிட்டே போய், அம்மா இறந்து 1 வருஷம் ஆகுது, ஆனால் நீங்கள் இன்னும் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இதனால் நாங்கள் எல்லோரும் யோசித்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்டுட்டு அப்பாவும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தனியாக இருக்கிறது சரியில்லை, உங்களுக்கு வயசாகிட்டுருக்கு, நீங்கள் இதுக்கு மேலே தனியாக இருக்கிறது எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கு நைட்டு தூங்கும்போது ஒரு தண்ணி தேவைப்பட்டால் கூட எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, அதெல்லாம் நினச்சி எங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உங்களுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நீ சொல்கிறேன்னு சொல்லி அப்பா கேட்கும்போது பரசு வந்து
ஒரு லேடியோட அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகி பரசு அவரோட தரப்பை புரிய வைக்கிறாரு. நீ வயசாயிட்டடா, நீ தனியாக இருக்கிறது ரொம்ப அன்சேஃப், அதனால் நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்களுக்கும் யாரும் இல்லை, இனிமே இவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க, நீ இவங்களுக்கு துணையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே முத்து சொல்லுவார், ஆமாம்ப்பா, எங்களால் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமா எடுத்து பேசி அப்பாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இவங்க சொல்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்ருதி வந்து அவங்களோட கை கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. ரவியும் நீங்கள் தான் இனிமேல் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ருதியும் நீங்கள் தான் என்னோட புது அத்தை, நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ரோகிணியும் அங்கே இருந்து இனிமேல் நீங்கள் தான் என்னோட அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மனோஜ்க்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்தாலும் ஆனால் அவரும் இனிமேல் நீங்கள் தான் என்னோட அம்மான்ற மாதிரி சொல்லுவாங்க. முத்து அப்பாவை பார்த்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்ததே மனோஜ் தான், ஆனால் அவனே இப்போ இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டான், நீங்களும் புரிஞ்சுக்கோங்கப்பா, அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்கள் எல்லாருக்குமே நல்லது, நம்ம எல்லாரும் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரசுவும் இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே சும்மா நடக்க கிடையாது, விஜயாவோட ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் இப்படி நடக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு துணையாக இருப்பாங்க, நீ புரிஞ்சுக்கோ, எங்கள் எல்லாத்துக்காகவும் நீ இதை பண்ணுன்ற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணுவார். எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு அவருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் டபுள் மைண்டடாக அவரும் ஓகேன்னு சொல்லுவார். உடனே எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்துருவாங்க. விஜயாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி அவரை மாலை மாற்றிக்க வைப்பாங்க. பரசு கூட அந்த மாலையை எடுத்து அவர் கையில் கொடுப்பாங்க. அவரும் எடுத்து அந்த மாலையை அந்த அக்காவோட கழுத்தில் போடுவாங்க. அந்த பெண்ணும் திருப்பி பதிலுக்கு இவங்களோட கழுத்தில் மாலையை போடுவாங்க. ஆனாலும் நம்ம அப்பாவோட மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உடனே பரசு என்ன பண்ணுவார், தாலியை எடுத்து அவர் கையில் கொடுத்து விஜயாவை நினச்சிட்டு கட்டுடா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவரும் அவர் ஃபோட்டோ முன்னாடி காட்டி வேண்டிட்டு அவரோட கழுத்தில் கட்டுவாங்க. அவங்களும் சந்தோஷமாக அந்த தாலியை ஏற்றுப்பாங்க. இவங்க கல்யாணம் இப்படி நடந்து முடிஞ்சிடும். இது நடந்து முடிஞ்சக்கப்புறம் பார்த்தா ஒரு சவுண்டு கேட்கும், கட்டாதீங்க கட்டாதீங்க கட்டாதீங்கன்ற மாதிரி அலறி அடிப்பாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி அது ஒரு கனவு தான், விஜயாவுக்கு வந்த கனவு தான் இது. உடனே அப்பா, நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க, அதனால தான் நீ இப்படி பயப்படுற, நீ எதை பற்றியும் யோசிக்காத, நல்லபடியாக தூங்கு அப்படின்னு விஜயா கிட்ட சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் விஜயாவுக்கு சுத்தமாக தூக்கம் வராது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஒரு வேளை நம்ம சாமியார் சொன்னதை கேட்காதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதா, நம்ம சாமியார் சொன்னதை கேட்டுடலாமா பேசாமல், இல்லைனா இந்த மாதிரிலாம் தான் நடந்துருமா, அதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக வருதான்ற மாதிரி யோசித்து பயந்துருவாங்க. சரி, நம்ம இப்போயே சாமியார் பேச்சை கேட்க ஆரம்பிக்கணும்னு அந்த ராத்திரியிலே போய் சாமியார் சொன்ன கலரில் சாரீ கட்டிக்கலான்னு சாரீ எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனா, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கான்னு முத்துவை எழுப்பி கேட்பாங்க. உடனே முத்து, எங்கள் அம்மாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம் இல்லை, முழிச்சிருக்கும் போது ஆடுற வியாதி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். ஆனால் இதெல்லாம் நோட் பண்ண மீனா, சரி நீங்கள் தூங்குங்கன்னு அவரை தூங்க வச்சுருவாங்க. திருப்பி பார்த்தா நம்மளோட விஜயா வேறு கலரில் சாரீ கட்டிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு மீனா, இவங்க போகும்போது வேறு கலர் சாரீ கட்டியிருந்தாங்க, இப்போ ஒரு கலரில் சாரீ கட்டியிருக்காங்க, என்ன இந்த நைட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. காலையில் விஜயா வாசலில் உட்காந்துருப்பாங்க. கதவை திறந்து வந்த ரோகிணி அவங்களோட ட்ரெஸ் கலரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உடனே மனோஜ் கிட்டே போயிட்டு, பாரு அத்தை சாமியார் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, சாமியார் சொன்ன கலர்லேயே ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. வெளியே நின்றுட்டு இருந்த எல்லாருமே அப்பா எங்கன்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்பா கடைக்கு போயிருக்காரு, தோ வந்துடுவாருன்ற மாதிரி மீனா சொல்லுவாங்க. முத்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் அப்பாவை கடைக்கு அனுப்பி விட்டேன், நான் போவேனேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அத்தை தான் கடைக்கு போக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி மீனா அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்பா உள்ளே என்ட்ரி ஆகிடுவார். என்ட்ரி ஆகிட்டு கடைக்கு தாண்டா போனேன், ஏன் பயப்படுறன்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிடுவார். சொல்லிவிட்டு விஜயா கிட்ட, கீரைக்காரி வந்திருக்கா, உனக்கு கூப்பிட்டா நீ கீழே போன்னு சொல்லுவார். உடனே விஜயாவும் அப்படியான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கீரைக்காரி வீட்டுக்கிட்டே வந்துடுவா. அவங்களோட சவுண்டு கேட்டு விஜயா அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்த யாருன்னு பார்த்தா, நேற்று அப்பா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே லேடி தான் கீரைக்காரியாக வந்திருப்பாங்க. இவங்கள பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைய எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும்.